தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் எஸ்எம்ஐ மாநில பிரதிநிதி ஜெயினுலாபுதீன் தலைமையில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப், மாமக தமுமுக வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பிரதிநிதி ஜெயினுலாபுதீன் பேசுகையில், வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாணவர் அணி வெள்ளி விழா மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டையொட்டி தாம்பரத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது எனவும், மாணவர் உரிமைகளுக்காக போராடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கும் மாணவ தலைவர்களை 2019ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிணை வழங்காமல் அவர்களை அச்சுறுத்தும் மத்திய அரசை கண்டித்தும் அவர்களுக்கு விரைவில் பிணை வழங்க கோரி மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும், மேலும் இந்த மாநாட்டில் மாணவர்களை ஒன்று திரட்டி தமிழகத்தில் ஒரு புரட்சி மாநாடாக அமையும் எனவும், தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள். 2019இல் பாத்திமா லத்தீப் ஒரு பேராசிரியரால் தூண்டப்பட்டு மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இந்த செயல் வீரர்கள் கூட்டம் மூலமாக நீதி கிடைக்க வலியுறுத்துகிறோம் எனவும், இந்த மாநாட்டில் RSS சங் பரிவார் அமைப்பிற்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சமுதாயத்தின் தலைவர் எங்கள் பேராசிரியர் ஜவஹருல்லா கலந்து கொள்கிறார் என தெரிவித்தார். இளைஞர்களுடைய பொறுப்பாளரும் அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல 2019 சமூக நீதி மாணவர் இயக்கம் வள்ளுவர் கோட்டத்துல போராட்டத்தை தாண்டி அது சென்னை IITயில் கேரளத்து மாணவி பாத்திமா லத்தீப் அங்கு உள்ள ஆசிரியர்களால் சமூக புறக்கணிப்பு காரணமாக சொல்லி பாத்திமா லத்தீப் ஆதரவாக 2021 சென்னை IITயை முற்றுகையிடலாம். அது போன்ற மாணவர் அணி தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி. அந்த மாணவர் அணி பாத்தீங்கன்னா வெள்ளி விழா வெள்ளிக்கூடிய அதிகமான கட்சிகளும் இயக்கங்களும் மாணவர் இயக்கத்தின் சார்பாக வர இருக்கக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி வெள்ளி விழா மாணவர் அணி வெள்ளி விழா மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாணவர் அணி மாநாட்டையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாணவ போராட்டங்களுக்கும் மாணவர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய மாணவ தலைவர்களை 2019 கைது செய்யப்பட்ட சர்ஜில் இமாம், உமர் பாரூக் உள்ளிட்ட மாணவ தலைவர்களை, மாணவ போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை கைது செய்து அவர்களுக்கு பிணையை மறுத்து போராடக்கூடிய மாணவர்களை அச்சுறுத்தக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும் அவர்களுக்கு விரைவில் பிணை வழங்க வேண்டும் என்று கூறியும் இந்த செயல்வீரர்கள் கூட்டம் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பெரும்பாலான மாணவர்களை அணிதிரட்டி இந்த மாணவர் மாநாட்டின் மூலியமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, தமிழகத்தில் இருந்து ஏற்படக்கூடிய பெரும் புரட்சியாக இந்த மாநாடு அமையும். அதற்கு செங்கல்பட்டு மாவட்ட சமூக நீதி மாணவர் இயக்கமும் காஞ்சிபுரம் மாவட்ட சமூக நீதி மாணவர் இயக்கமும் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளினுடைய மாணவர்களும் இதில் பங்கெடுப்பார்கள். அதே போல 2019இல் சகோதரி பாத்திமா லத்தீப் ஒரு பேராசிரியர் மூலமாக மன அழுத்தத்தால் தூண்டப்பட்டு தற்கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அதற்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. அதற்காகவும் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தின் மூலியமாக அதற்கு நீதி வழங்கும்படி நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கின்றோம். இந்த மாநாட்டில் RSS சங் பரிவாரர் கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். இந்த சமுதாயத்தினுடைய தலைவரான எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களும் கலந்து கொள்கின்றார். இந்த மாநாடு பெரும் வெற்றி பெற அனைவரும் வருக வருக என வரவேற்கின்றோம்.